குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுறது கேக்குதானே எல்லாருக்கும்? ஓகே. நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கடைசியா நாங்க எதுவரையும் படிச்சோம் என்று இது படிச்சோம். சரி, கடைசியா நாங்க 40வது வினா வரைக்கும் பார்த்தோம். இன்றைய பார்க்க போற வினா வந்து 41 தொடக்கம் 45 வரையான வினாக்கள். உண்டியலில் பணத்தை சேமித்த சகோதரிகள் 5 பேர் தொடர்பானது ஆகும். சரியா? 41 தொடக்கம் 45 வரையான வினாக்கள். உண்டியலில் பணத்தை சேகரித்த சகோதரிகள் 5 பேர் தொடர்பானதாகும். அவர்கள் தாம் சேர்த்த உண்டியலை உடைத்து பணத்தை எண்ணினர். ஏ 5 ரூபாய் குச்சிகளையும், ஜி 2 ரூபாய் குச்சிகளையும், பி 1 ரூபாய் குச்சிகளையும், கே 50 சத குச்சிகளையும், ஆர் 25 சத குச்சிகளையும் வேறுபடுத்தினார்கள். இங்கு குச்சிகளின் எண்ணிக்கையில் ஜியை விட வியும், ஏயை விட கேயும், கேயை விட ஆரும், ஆரை விட ஜியும் அதிகமாக சேர்த்திருந்தனர். குறைந்த அளவு குச்சிகளை சேர்த்திருந்தவர் ஏ ஆகும். சரி, இதற்கமே கீழே உள்ள வினாக்களுக்குரிய சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய விடையின் விடையை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டில் எழுது. 41வது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும் செஞ்சவங்க? 41வது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்? பேசலாம், பேசலாம், நீங்க சொல்லுங்க. 41வதுக்கு என்ன வரும் ஆன்சர்? 20 பேருக்கு மேல இருக்கீங்க, சொல்லுங்க. பேசுறது கேக்குதானே நானே? ஆர். ஆர். சரி, இப்ப நாங்க வந்து கேள்வியே பாப்போம் எப்படி செய்யறேன்டு. உங்களுக்கு இந்த கேள்வி செய்யறதுக்கு டைம் தரணுமா இல்ல நீங்க செஞ்சு விளங்கப்படுத்தவா? என்ன செய்ய? பேசுங்களேன், பேசுங்களேன், பேசினா தானே விளங்கும். என்ன செய்வோம் இந்த விளங்கப்படுத்துங்க. விளங்கப்படுத்துமே. சரி, பாருங்க. 5 சகோதரிகள் இருக்கலாம். யார் யாரு? முதலாவது எழுதுறேன் இன்னைக்கு. ஏ பி சி டி இ சாரி ஏ பி சாரி ஏ ஜி வி கே ஏ ஜி வி கே. அடுத்தது யாரு? ஆர் என்கிற சகோதரர்களா. ஏ வந்து 5 ரூபாய் குச்சிகளையும், ஏ வந்து 5 ரூபாய் குச்சிகளையும், பி வந்து 2 ரூபாய் குச்சிகளை சாரி ஜி வந்து 2 ரூபாய் குச்சிகளையும், வி வந்து 1 ரூபாய் குச்சிகளையும், கே வந்து சாரி 50 சத குச்சிகளையும், ஆர் வந்து 25 சத குச்சிகளையும் சேகரிக்காங்களாம். இப்போ யோசிச்சு பாருங்களா, ஒண்டியல் ஒன்று உடைக்கீங்க. ஒண்டியல்ல நீங்க 5 பேர் இருக்கீங்கன்னு யோசிக்கலாம். நீங்க ஒரு 5 பேர் இருக்கீங்க. ஒரு ஆள் என்ன செய்வாரு? 5 ரூபாய் குத்தி எல்லாம் வேற ஆக்குவாரு. இன்னொரு ஆள் 2 ரூபாய் குத்தி எல்லாம் வேற ஆகுறாரு. இன்னொரு ஆள் 1 ரூபாய் குத்தி எல்லாம் வேற ஆகுறாரு. இன்னொரு ஆள் 50 சத குச்சி எல்லாம் வேற ஆக்குறாரு. இன்னொரு ஆள் 25 சத குச்சிகள் எல்லாம் வேற ஆகுறாரு. சரி, அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க. இங்கு குச்சிகளின் எண்ணிக்கையில் ஜியை விட வியும், ஏயை விட கேயும், கேயை விட ஆரும், ஆரை விட ஜியும் அதிகமாக சேர்த்தனர். என்னையாம்? ஜியை விட வி,
அதிகமா சேர்க்காரு. அப்ப ஜிஆர் முன்னுக்கு வருவாரா பிஆர் முன்னுக்கு வருவாரா? யாரு கூடுதலா சேர்த்தவரு? வி வி வி. அப்ப பிஆர் என்ன செய்வாரு? ஜிக்கு முன்னுக்கு முன்னுக்கு வருவார். ஜிக்கு முன்னுக்கு வருவார். ஏண்டா ஜியை விட பிஆர் என்ன செஞ்சிருக்காரு? கூடுதலா சேர்த்திருக்காரு. சரி, முதலாவது ஓகே. ரெண்டாவது என்ன? ஏஐ விட கே. இவங்க ரெண்டு பேர்ல யாரு கூடுதலா சேர்த்திருக்காரு? கே கே அவ கே யாரை விட கூட? கே விட ஏ விட அப்ப சரியாது. அப்ப யாரு? ஏ விட கே கூட. அப்ப இதுவும் சரி. அதே பாருங்க, கே விட ஆறு. இதுல யாரு கூட சேர்த்திருக்காரு ரெண்டு பேர்லையும்? ஆர் ஆர் அவ கே அப்ப கேக்கு முன்னுக்கு ஆறு வருவாருனே. அப்ப ஆறு எங்க வருவாரு? கேக்கு வந்து கேக்கு முன்னுக்கு. இது சரியா? ஓகே. அடுத்தது ஆரை விட ஜியும். ஆரை விட யாரு கூட சேர்த்திருக்காரு? ஆருக்கு ஜி. முன்னுக்கு ஜி. அப்ப ஆறுக்கு முன்னுக்கு ஜி. ஜிக்கு முன்னுக்கு யாரு? ஜிக்கு முன்னுக்கு வி வி. இப்ப இதுல ஆக கூடுதலா சேர்த்தவர் யாரு? வி 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 ஆக கூடுதலா சேர்த்தவர். குச்சிகளின் எண்ணிக்கையில உதாரணமா யோசிக்கிற, 5 ரூபா குத்தி ஒரு 10 தானே இருக்குது. 2 ரூபா குத்தி 20 ரூபா இருக்குது. ஆனா 1 ரூபா குத்தி எத்தனை இருக்குது? ஒரு 30 இருக்கு. குச்சிகளின் எண்ணிக்கையில் யாரு கூட சேர்த்திருக்கா? வி பியரு. அடுத்தது ஜியரு. அதுக்கு அடுத்தது ஆர் ஆர். அதுக்கு அடுத்தது கே கே. ஆக குறைய ஏ. பாருங்க, குறைந்த அளவு குச்சிகளை சேர்த்திருந்தவர் யாரா? ஏ ஏ. அது கிளியரா? இது. இப்ப பாருங்க, இதற்கமைய கீழே உள்ள வினாக்களுக்குரிய சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய விடையை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. அதிக எண்ணிக்கையான குச்சிகளை சேகரித்துக் கொண்டவர் யார்? யாரு? வி ரெண்டாவது. வி ரெண்டாவது. ஆன்சர் ரெண்டாவது. இது உண்மையானது எது என்று கேட்கிறான். கேயை விட ஜியும் ஜியை விட ஏயும் அதிகமா? கேயை விட ஜியும் ஜியை விட ஏயும் அதிகமா? சரியா? பில கீழே கேயை விட ஜி அதிகம். ஓகே. ஆனா ஏ ஜியை குறைவு விட ஏ அதிகமா? குறைவு. குறைவு. சோ இது வராது. ரெண்டாவது, வியை விட கேயும் வியை விட கே அதிகமா? வி விட கே இல்ல குறைவு. குறைவு குறைவு. சோ ரெண்டாவது வராது. மூன்றாவது, ஜியை விட பியும் பியை விட ஏயும் அதிகம். சரியா? பில அதுவும் வர இல்ல பில. இல்ல. அடுத்து, கேயை விட ஆறும் ஆரை விட பியும் அதிகம். சரி சரி அது சரி. சோ ஆன்சர் 4. அடுத்தது பாருங்க, மேலும் ஏயின் இருமடங்கு குற்றிகளை பியும் என்னையாம்? ஏயின் இருமடங்கு குற்றிகளை பியும் அப்படின்னா என்ன அமைதியாயிட்டீங்க எல்லாரும்? ஏயின் இருமடங்கு குற்றிகளை வியும் அப்படின்னா சரி, பாருங்களா. ஏய விட 2 மடங்கான குச்சி யாரு சேகரிச்சிருக்கா? பி பியர். உதாரணமா ஏயர் ஒரு 10 குச்சி சேகரிச்சிருந்தாருன்னா பியர் எத்தனை குச்சி சேகரிச்சிருப்பாரு? 20 20. அப்ப ஏர் எத்தனை குச்சி சேகரிச்சாருன்னு எங்களுக்கு தெரியுமா? தெரியல சரி. அப்ப நாங்க ஏறு சேகரிச்ச குச்சிகள் எடுப்போம். ஓடர் எழுதுனா பி ஜி ஆர் கே ஏ. ஏறு சேகரிச்ச குச்சிகள் எடுப்போம் நாங்க எக்ஸ் குச்சிகள எண்ணிக்கையா? அப்ப வி எத்தனை சேகரிச்சு பாரு? 2 மடங்கு. அப்படின்னா 2. 2x. திரும்ப
100 குச்சிகளை வியும் மற்றும் கேயும். வியரும் கேயரும் சேர்ந்து எத்தனை குச்சியா? 100 குற்றி. வியரும் கேயரும் சேர்ந்து 100 குச்சி. அழிவுதியானை அதுவும் சரி. குச்சிகளையும் ஜியை விட 5 குச்சிகள் குறைவாக ஆறும். என்னையா விட? ஜியை விட 5 குச்சிகள் குறைவாக ஆறும். 6ஐ விட 5 குச்சிகள் குறைவாக கேயும். ஏயை விட 10 குச்சிகள் கூடுதலாக கேயும். ஏயை விட எத்தனை குச்சி கூடுதலாக கேயா? 10. ஏ எத்தனை குச்சி வச்சிருக்காரு, சேகரிச்சிருக்காரு? எக்ஸ்ண்டா கே எத்தனை சேகரிச்சிருப்பாரு? எக்ஸை விட 10 கூடுதலாக. அப்பண்டா எக்ஸாக 10. அடுத்த இது ஓகே. அப்ப 6 எத்தனை சேகரிச்சிருப்பாரு? என்ன சொல்றா, நல்லா வாசி பாருங்க. என்னன்னு சொல்லுங்க, வினைக்க விஷயத்த சொல்லுங்க. என்ன விஷயம்? 6ஐ விட 5 குற்றிகள் குறைவாக கேயும். அப்படின்னு என்ன? கேயை விட 5 குற்றிகள் வந்து குறைவாக வச்சிருக்காங்க. கேயை விடன்றீங்களா? கேயும் 5ஐ குற்றி குறைவாக கேயும். 6ஐ விட 5 குற்றிகள் குறைவாக கேயும். 6ஐ விட 5 குற்றி குறையும். 6 குற்றிகளை விட 5 குற்றிகள் வந்து கேக்கு குறையும். வெரி குட். அவ சொன்ன மாதிரி எக்ஸாக 15 ஏன்னு சொன்னா 6ஐ விட கேர் 5 குற்றி குறைவா இருக்கிறா இல்லையா? குறைவா இருக்கிறா இல்லையா? ஓகே. அடுத்து பாருங்க. அப்ப இதுவும் சரி. ஜியை விட 5 குற்றிகள் குறைவாக ஆறும். ஜியை விட 5 குற்றிகள் குறைவாக ஆறும்டா. ஜி எத்தனை? ஜி எத்தனை? ஜியை விட நல்லா வாசி பாருங்க. யோசிச்சு நீங்க ஒரு எக்ஸா 10 இல்லமா, நல்லா நீங்க யோசிங்க. ஜியை விட யாரு 5 குற்றி குறைவா சேகரிச்சிருக்காரு? யாரு? ஓகே, நான் கேக்குற கேள்வி சொல்லுங்களா. ஜியை விட யாரு குறைவா சேகரிச்சிருக்காரு? 5 குற்றிகள் குறைவா? 6. ஜியை விட 5 குற்றி குறைவா 6. அப்ப ஜி எத்தனை சேகரிச்சிருப்பாரு? எக்ஸாக 20. ஏன் 20? ஜியை விட 6 எத்தனை? 5 குற்றிகள் குறைவாக சேகரிச்சு. இது கிளியரா முதல்ல உங்களுக்கு? டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லித்தார். இது கிளியர் இல்லை என்று சொல்றவங்க. சரி, யாருக்கும் டவுட் இல்லை. வியும் கேயும் சேர்ந்து எத்தனை குட்டிகள் நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. வியும் கேயும் சேர்ந்து எத்தனை குட்டிகள் சேகரிச்சிருக்காங்க? 100 குற்றிகள். 100. வியர் சேகரிச்சிருக்கிற 2x. கேர் எத்தனை சேகரிச்சிருக்காரு? எக்ஸாக 10. இதெல்லாம் சேர்த்து எத்தனையா? 100. 2xம் 1xம் எத்தனை? 3x. 3x ஆக 10 சமன் 100 சொன்னா x எவ்வளவு? x 30. x வந்து 30. x வந்து 30. பாருங்க 3. இப்ப பாருங்களா,
இது எப்படி எடுத்தேன்னு சொன்னா உங்களுக்கு டவுட் அடிக்கலாம். வியும் கேயும் சேர்ந்து மொத்தம் 100 குற்றிகளா. வியர் சேகரிச்ச குற்றிகள் எத்தனை? 2 எக்ஸ். வியர் சேகரிச்ச குற்றிகள் 2 எக்ஸ். கேரு சேகரிச்ச குற்றிகள் எத்தனை? எக்ஸ் ஆக 10. இது மூன்றும் ரெண்டும் சேர்த்து 100 2 எக்ஸும் ஒரு எக்ஸும் 3 எக்ஸ் ஆக 10. 100 சொன்னா எக்ஸ் சமன் பாருங்க, கூட்டு படுற 10 அங்கால போனா கழிபடும். 3 எக்ஸ் சமன் 90. பெருக்கப்படக்கூடிய 3 சமன்பாடு அங்கால போனா என்ன செய்யும்? பிரிபடும். பிரிபடும். எக்ஸ் சமன் 90 30 3ஆல பிரிச்சா எக்ஸ் எக்ஸ் சமன் 30. இது கிளியரா? கிளியர். கிளியர். அப்ப எக்ஸ் சமன் 30 ஏர் எத்தனை குச்சிகள் சேகரிச்சு பாரு. முப்பது. எக்ஸ் எத்தனை? ஏ 30. 30. வியர் எத்தனை சேகரிச்சு பாரு. 60. 60. அப்ப நான் மேலுக்கு எழுதுறேன்னா ஏர் 30 வியர் 60 ஜியர் 50. எக்ஸ் 30 30 20 50. 6 45. 45. கேரு 40. 40. அப்ப நான் எழுதுறேன்னா ஏறு சேகரிச்ச குட்டிகள் எண்ணிக்கை எத்தனை? 60. 30. ஏறு சேகரிச்சது. ஜிஎல் சேகரிச்சது 50. 50. விஎல் சேகரிச்சது 60 குட்டிகள். கேரு சேகரிச்சது 40. 40 குட்டிகள். ஆறு சேகரிச்சது 45 குட்டிகள். 45. சரி, ஏறு மொத்தம் எவ்வளவு சேகரிச்சு வரும் மொத்தம்? ₹5 குத்தி 30 இருக்கு. அப்ப எவ்வளவு? 150. 150 ரூபா. ₹2 குட்டி 50 இருக்கு. எவ்வளவு? 100. 100 ரூபா. ₹1 குத்தி 60 இருக்கு. எவ்வளவு? 60. 60 ரூபா. சைபத்தை 50 சத குட்டி 40 இருக்கு. எவ்வளவு? எவ்வளவு? ₹20. 20. எத்தனை இப்ப பாருங்களேன் எப்படிப்பா செய்யறேன்டா. 50% எத்தனை சேர்ந்து ₹1? 50% எத்தனை சேர்ந்து ₹1? 2 2 சேர்ந்து தான் ₹1. அப்ப 40 எத்தனை 2 இருக்குது? 20. போற சரியா? அடுத்தது 6 எவ்வளவு சேர்த்து பாரு. இந்த 25% எத்தனை சேர்ந்து ₹1? 11.25. 4 அப்ப 11.25 ரூபா. 25. இவ கேள்விக்குள்ள போவோம். என்ன கேள்வி? ஏக்கு கிடைக்கும் குற்றிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஏக்கு எத்தனை குற்றி கிடைக்குது? ஏக்கு 30 குற்றிகள். 30 கிடைக்குது. முதலாவது ஆன்சர். வி சேகரித்த பணத்தின் மொத்த பெருமானம் எவ்வளவு? வி சேகரித்த பணத்தின் மொத்த பெருமானம் எவ்வளவு? 60 60 ரூபாய். ரூபா. ஒன்று. உண்டியலில் இருந்த மொத்த பணம் எவ்வளவு? 341.25. வெரி குட். 341.25. மூண்டையும் கூட்டு. இந்த அவ்வளோத்தையும் கூட்டுங்க. 150 ரூபா 100 ரூபாவும் 250 250 60 310 310 20 330 330 11.5 41. 340 ரூபா 25 சதம். கிளியரா அந்த கேள்வி? சார். சந்தேகம் சொல்றீங்க யாருக்காவது? சரி, சந்தேகம் இல்லை என்று நினைக்கிறேன். டைம் இப்ப 8:25. 8:30க்குள்ள இந்த 5 கேள்வியும் குயிக்கா செய்ய. 8:30க்குள்ள இந்த 5 கேள்வியும் குயிக்கா செய்ய.
ஓகே, செஞ்சிட்டீங்களா எல்லாரும்? 46வது விட நாற்பத்தி ஆறாவது. சரி பாப்பமா. தாயின் தற்போதைய வயது, இது ஒரு வயது கணக்குன்னு. தாயின் தற்போதைய வயது மகளின் தற்போதைய வயதின் 3 மடங்கு ஆகும். யோசிங்க, என்ன சொல்றான் இன்னைக்கு? யாராவது ஒரு ஆள்? தாயின் தற்போதைய வயசு என்னையா? தாயின் தற்போதைய வயசு என்னையா? மகள்ட வயசுல 3 மடங்கா. மகள்ற வயசுல, வெரி குட். மகள்ற வயசுல, மகள்ட தற்போதைய வயசுல 3 மடங்கா. மகளுக்கு தற்போதைய வயசு எத்தனை? மகளுக்கு தற்போதைய வயசு எக்ஸென்ட் எடுத்து வெரி குட். மகள்ற தற்போதைய வயசுங்களுக்கு தெரியாத உண்மையே தெரியா. 46க்கு 12. ஓகே, அப்ப நாங்க என்ன எடுப்போம்? வெரி குட். தாயிட வயசு இப்ப எடுப்போமா? 2 பேர் தாய் மகள். இவங்களோட தற்போதைய வயசு எடுத்தோம்னா மகளுக்கு வயசு எக்ஸ்டெண்டா, தாய்க்கு வயசு எத்தனை அடிக்கும்? 3x. 3x. 3 மடங்கு அடிக்கும். அப்படித்தானே? சரி, அதுக்கு பிறகு சொல்றான் 12 வருடங்களின் பின், Plus 12 12. வருஷத்துக்கு பிறகு தாய்க்கு எத்தனை வயசு அடிக்கும்? Plus 12. வெரி குட். தாய்க்கு இப்ப 3x-டா 12 வருஷத்துக்கு 3. பிறகு வரைக்கும் 12 கூட அடிக்கும். 3x-ஆக 12 அடிக்கும். தற்போதைய வயசோட 12 கூட்டுறது. மகளுக்கு எத்தனை வயசு அடிக்கும் 12 வருஷத்துக்கு பிறகு? x plus 12. x plus 12 அடிக்கும். வெரி குட். அப்ப இப்ப இன்னைக்குதான் ஒரு முக்கியமான விஷயம். 12 வருடங்களின் பின் இதை போட்டுட்டோம். இப்பதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, தாயின் வயது 12 வருஷத்துக்கு பிறகு என்னையா? தாயின் வயது மகளின் வயதின் 2 மடங்காக இருக்கும். தாயின் வயசு என்ன இருக்குமா? மகளின் வயசை விட 2 2 மடங்கா. மடங்கு அடிக்கும். உதாரணத்துக்கு எடுங்களம், 12 வருஷத்துக்கு பிறகு மகளுக்கு ஒரு 20 வயசுன்னு சொன்னா தாய்க்கு எத்தனை வயசு அடிக்கும்? 40. 40. இப்ப இவங்க 2 பேர வயசையும் சமப்படுத்துறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? இவங்க 2 பேர வயசையும் ஈக்குவல் பண்ணணும் வேண்டாம். இப்ப 40ஐயும் 20ஐயும் ஈக்குவல் பண்ணணும், சமப்படுத்தணும்டா. என்ன செய்யலாம்? பாருங்க, வெரி x குட். சமப்படுத்தி விட்டா செய்யலாம். 40ஐயும் 20ஐயும் சமப்படுத்தணும் என்று சொன்னா என்ன செய்யணும்? 20 2ஆல பெருக்கிட்டா சரி, அப்படித்தானே? 20 2ஆல பெருக்கினா எத்தனை ஆகும்? 40. 40. அப்ப 40க்கு 40 சமன் அடிக்கும். இதே விஷயம் தான் இங்கேயும். எத்தனை மடங்குன்னு சொல்றாங்க? 2 மடங்கு. 2 மடங்குன்னு சொன்னா யார நாங்க 2ஆல பெருக்கணும்? சின்ன ஆள 2ஆல பெருக்கி விட்டா இவங்க 2 ஒரு வயசு என்ன செய்யும்? சமனாகும். சமனாகுமா இல்லையா? சமனா. இப்ப பாருங்க, இதை செய்வோமா? 3x சக 12 சமன் எதுக்கு சமனம்? 2x சக 12க்கு சமனம். சாரி, 2x சக 24க்கு சமனம். இந்த 2 சாரி, இந்த 2ஆல எக்ஸையும் பெருக்கணும், இந்த 2ஆல 12ஐயும் பெருக்கணும். 2x 24. இது கிளியரா? இது கிளியர் எல்லாருக்கும்? இப்ப பாருங்க, 3x சக 12 சமன் 2x சக 24. கூட்டுப்பட
24 அங்கால போனா என்ன செய்யும்? கழிவுடு. கழிப்படும். கழிப்படும். 3x இருந்து 2x கழிச்சோம்னா எவ்வளவு? ஒரு x ஆக 12 சமன் 24. கூட்டுப்படக்கூடிய 12 அங்கால போனா என்ன செய்யும்? சமன்பாட்டுக்கு அங்கால போனா கழிப்படும். என்ன? x கழிப்படும். சமன் 24 இருந்து 12 கழிச்சோம்னா 12. x சமன் 12. x எத்தனை? 12. மகளோட தற்போதைய வயசு என்ன? 12. x என்று சொல்றாங்க. x என்ன அர்த்தம்? 12. 12. தாயிட தற்போதைய வயசு 36 36 36. கிளியர் அது? ஓ. டவுட் இருக்கு யாருக்காவது? சரி, இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தா கேளுங்களா, டவுட்டுகள் இருந்தா. அந்த 2 மடங்குன்னு சொல்றது மகளுக்குள்ள தான் போட்டு பெருக்கணும் என்ன சார்? ஓ, நம்ம இப்ப உதாரணத்துக்கு யோசிக்கலாம். யாரு வயசு பெருசோ அவர் அல்லாத சின்ன ஆளு தான் பெருக்கணும். சின்ன ஆளை தான் பெருக்கணும் 2 ஆள். சரியா? ஓகே ஓகே சார். ஓ, அடுத்த கேள்வி. கிரிக்கெட் போட்டி ஒன்றில் ABCDE என்ற 5 வீரர்கள் பெற்ற ஓட்டங்களின் சராசரி 36 ஆகும். 5 வீரர்கள் பெற்ற ஓட்டங்களின் சராசரி என்ன? 36. சராசரி என்றா என்ன? முதலாவது எங்களுக்கு தெரியும். சராசரி என்றா என்ன? 5 கூடி 5 பிரிக்கிறது. 5 கூட்டி 5 பிரிச்சு. வெரி குட். நாங்க இப்ப உதாரணமா மொத்தம் எத்தனை இருக்குதோ உதாரணமா எடுங்களா, மொத்த கூட்டுத்தொகைய சராசரி என்ன சொன்னா மொத்த கூட்டுத்தொகைய மொத்த எண்ணிக்கையால பிரிக்கிற, அப்படித்தானே? உதாரணமா ஸ்கூல்ல நாம எங்களுக்கு தெரியும் பாடசாலைகள்ல நாங்க எடுத்த பாடங்கள்ற சராசரி சொல்லுவாங்க. எப்படி சொல்ற சராசரி பாடங்கள்ற? மொத்தம் நான் ஒவ்வொரு பாடத்துல எடுத்த சராசரி எல்லாத்தையும் என்ன செய்வோம்? எல்லா பாடத்துல இதையும் கூட்டுவாங்க. உதாரணமா ஒரு 9 பாடம் இருக்குன்னு சொன்னா 9 பாடத்துல எடுத்த மார்க்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? கூட்டி போட்டு 9ஆல பிரிப்பாங்க. அதான் சராசரி, அப்படித்தானே? அதான் சராசரி. சராசரின்னா தெரியும் எங்களுக்கு, மொத்த கூட்டுத்தொகையை மொத்த எண்ணிக்கையால பிரிக்கிறது. இப்ப டி என்பவர் ஈயை விட 5 ஓட்டங்கள் அதிகமாகவும், டி என்னையா? ஈயை விட 5 ஓட்டம் அதிகம். டியர் இருக்காரு, ஈயர் இருக்காரு. டியரும் வந்து மகத்தை என்னண்டா ஈயரை விட 5 ஓட்டங்கள் கூடையா. இப்ப டியர் எத்தனை ஓட்டங்கள் எழுதி பாரு. உதாரணமா ஈயர் எக்ஸ் எண்ணிக்கான ஓட்டம் எடுத்திருந்தா டியர் எத்தனை எழுதி பாரு. எக்ஸாக 5. 5. ஏண்டா ஈய விட 5 ஓட்டம் கூடுதலா யாராம்? டியரு. கிளியர் அது? இந்த எக்ஸ் சொல்றது உங்களுக்கு குழப்பமா இருக்கா? எக்ஸ் அப்படின்னு சொல்றது இல்ல சார். எங்களுக்கு இல்ல, குழப்பம் இல்லை. ஏன்னு சொன்னா தெரியாண்டு வந்தாலே நாங்க என்ன செய்வோம்? தெரியா கணிதம் ஒன்று எடுப்போம். இதானே? தெரியாண்டு வந்தாலே ஒரு ஆங்கில எழுத்து ஒன்று எடுத்தா சரி, எக்ஸ் எடுத்தாலே ஏசு எங்களுக்கு. டியர் என்னையா? 5 ஓட்டம். அப்ப டி வந்து எக்ஸ் ஆன்சர். சரியாமா? சரி. அதுக்கு பிறகு பாருங்க, இ என்பவர் ஏயை விட 8 ஓட்டங்கள் குறைவாகவும். அப்ப என்ன அர்த்தம்? இ என்பவர் ஏ விட 8 ஓட்டங்கள் குறைவாகவும். அப்ப ஏ எத்தனை பாரு? எக்ஸ் ஆன்சர். எக்ஸாக 8. ஏன் 8? இப்ப யோசிச்சு பாருங்க, வாசி பாருங்க. இ என்பவர் ஏ விட 8 ஓட்டங்கள் குறைவாக. சரியா? ஏன் சார் எக்ஸ் 8ன்னு வந்து யாருமா குறைவா எடுத்திருக்காரு ஓட்டம்? ஓட்டம் குறைவாக ஈயை விட யார் எடுத்திருக்காரு? யாரு குறைவா எடுத்திருக்கா? இ
யாரை விட குறைவு எடுத்தீங்க? ஏய விட ஏறு வந்து எத்தனை எடுத்து பரப்ப? தான் 8 எடுத்திப்பாங்க. உதாரணத்துக்கு ஈயர் ஒரு 10 சொன்னா ஏர் எத்தனை எழுதி பாரு? 18. 18. அப்ப நான் எக்ஸாக 8 போடுறதுல பிரச்சனை யாருக்காவது? ஓகே சார். என்பது சரி சார். சரி. அப்படி உங்களுக்கு எக்ஸ் போடும்போது குழப்பம்னு சொன்னா ஒரு நம்பரை சும்மா போட்டு பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? சரி. அடுத்து பாருங்க, டியும் இயும் கூட்டாக இணைந்து எத்தனை ஓட்டங்களா? 45. இப்ப டியர் எடுத்த ஓட்ட எண்ணிக்கை எத்தனை? X 5. ஈயர் எடுத்த ஓட்ட எண்ணிக்கை என்ன? X அப்ப இது ரெண்டும் கூட்டினா எத்தனை வருமா? எக்ஸ் ஆக 5ஐயும் எக்ஸையும் கூட்டினா எத்தனையா? 45. 45. அப்ப பாருங்க, ஒரு எக்ஸ் இன்னொரு எக்ஸ் 2 எக்ஸ் ஆக 5 சமன் 45. கூட்டுப்படக்கூடிய 5 அங்கல போன என்ன செய்யும்? வழிபடும். கழிப்படும். 2 எக்ஸ் சமன் 40. அப்ப எக்ஸ் சமன் எவ்வளவு? 20. 20. அப்ப ஈயர் எடுத்த ஓட்டம் என்ன எத்தனை? 20. 20. டியர் எடுத்த ஓட்டம் 25. 25. ஏர் எடுத்த ஓட்டம் 28. 28. ஆனா கேள்வியை பாருங்க, என்ன கேட்டிருக்கா? E. ஈ என்பவர் பெற்ற ஓட்டங்களின் எண்ணிக்கை அது. எத்தனை ஓட்டம் எடுத்திருக்காரு ஈ என்பவரை? 20. 20. இப்ப கூட்டுங்க சும்மா பாருங்களா. இவர் 25, ஈயர் 20, ஏர் 28. மொத்தம் எவ்வளவு? 40, 60, 63. 65, 73. 73. பியும் சியும் எத்தனை? 107. அப்ப 73 107 180. 180. 5 பேரும் 180. இவங்களோட சராசரி எத்தனை? 180 5ஆல பிரிக்கும். 5ஆல பிரிக்கணும். பாருங்க, 18ல எத்தனை 5? 3 முறை 3 5 15. 15. 3 மிச்சம் 30. 30ல 5 எத்தனை? 6. அப்ப எத்தனை சராசரி அவங்களோட? 36. 36 சராசரி. சரியா? நீங்க இப்படி எல்லாம் ஃபுல்லா கண்டுபிடிக்க தேவையில்ல. நாங்க 2 விஷயத்தை கண்டோம்னா லேசி எங்களுக்கு. பாருங்க, டியரும் ஈயரும் கூட்டாக இணைந்த எத்தனை ஓட்டம்? 45. ஆரம்பத்திலே சொல்லிட்டான்னு பாருங்க, டிஏ என்பவர் ஈயை விட 5 ஓட்டங்கள் அதிகமாக. அப்ப டியர் எத்தனை பாரு? 25, ஈயர் 20. பார்த்தோடனே கண்டுபிடிக்கலாம். இதுல டவுட் இருக்கா இருக்காது? 47 கேள்வியில 47 டவுட் இருக்கிறவன்னு சொல்றாங்க. அமைதி அறிக்கீங்க, விலங்கலியா எல்லாருக்கும்? ஓகே. 48வது கேள்வியை பாருங்க. ரூபா 480 என விலை குறிக்கப்பட்ட ஒரு புத்தகம் குறிப்பிட்ட ஒரு கழிவில் விற்கப்படுகிறது. புத்தகத்தின் கொள்விலை ரூபா 300 ஆகும். இக்கொள்விலை மீது வியாபாரி பெற்ற இலாபம் 36% ஆகும். எனின் குறிப்பிட்ட கழிவு யாது? இது என்ன கணக்கப்பது? இலாப நட்ட கணக்கு. இலாப நட்ட கணக்கு. கஷ்டம் இல்ல, லேசி. பாருங்களாம், என்னது? ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. இந்த புத்தகத்துல எவ்வளவு விலை குறிச்சிருக்கு?
எவ்வளவு? 480. 480 என்று விலை குறிக்கப்பட்டிருக்கு. என்ன செய்யறாரு? 480 விலை குறிச்ச புத்தகத்தை எவ்வளவு கழிவு விற்காரு? ஒரு குறிப்பிட்ட கழிவுல விற்கிறார். அந்த அதை எவ்வளவு விற்காருன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, இந்த புத்தகம் செய்யறதுக்கான கொள்விலை, வாங்குறதுக்கான விலை எவ்வளவு? 300 ரூபா. 300 ரூபாய். இக்கொள்விலை மீது வியாபாரி பெற்ற இலாபம் எவ்வளவு? 180. 36%. என்ன 36% என்ன அர்த்தம்? 100க்கு 36. அப்ப 100 ரூபாய்க்கு புத்தகத்துல கொள்விலை 100 ரூபாய் இருந்தா எவ்வளவு லாபம்? எவ்வளவு லாபம்? 36 ரூபாய். அப்படித்தானே? அப்ப 300 ரூபாய் இருந்தா எவ்வளவு லாபம்? 300 ரூபாய் இருந்தா எவ்வளவு லாபம்? 36 3 அளவு இருக்குங்க. 108 ரூபாய் லாபம். அப்ப எவ்வளவுக்கு விற்பாரு புத்தகத்தை? 408 ரூபாய்க்கு விற்பாரு. கொள்விலை 300 ரூபாய், லாபம் 108 ரூபாய், ரெண்டையும் சேர்த்து 108 ரூபாய்க்கு விற்பாரு. 480 ரூபாய் அடிச்ச புத்தகத்தை 108 ரூபாய்க்கு வித்தாருண்டா கழிவு எவ்வளவு? 75 ரூபா. 72 ரூபாய். கிளியரா? இலாபத்தோட அந்த 300 ரூபாவே கூட்டணும் என்ன சார் கொள்விலையோட. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களம்மா. நீங்க ஒரு புத்தகம் உண்டு. இப்ப உதாரணமா நீங்க ஒரு சாமான் ஒன்று வாங்கிட்டு வாரீங்க. வாங்கிட்டு வந்து ஒரு 10% லாபம் வச்சு விற்க போறீங்க. உதாரணமா 300 ரூபாய் புத்தகம் ஒன்று வாங்கிட்டு வாரீங்கன்னு வைங்களா. சரியா? 100% 10% லாபம் வச்சு விற்க போறீங்க. எவ்வளவு விற்பீங்க? 300 ரூபாய் புத்தகம் கொண்டு வாங்கிட்டு வாரீங்க, 10% லாபம் வச்சு விற்கீங்க. எவ்வளவு விற்பீங்க? 310 ரூபா. 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் லாபம் வச்சு விற்கீங்க. 100 ரூபாய்னா 10 ரூபாய். 300 ரூபாய்னா எவ்வளவு வைப்பீங்க லாபம்? 30 ரூபா. 30 ரூபாய். 10% என்று சொன்னா என்ன அர்த்தம்? 10% என்ன அர்த்தம்? 100 ரூபாய்க்கு 10 ரூபா. 100 ரூபாய்னா 10 ரூபாய் லாபம் கிடைக்கணும். அப்ப 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தா எவ்வளவு கிடைக்கணும்? 30 ரூபா. 30 ரூபாய். அப்ப எவ்வளவு விற்பீங்க புத்தகத்தை? 330 ரூபா. 330 ரூபாய்க்கு விற்பீங்க. அதே மாதிரிதான் கொள்விலை 300 ரூபாய் வாங்கின விலை. அக்கொள்விலை மீது வியாபாரி பெற்ற லாபம் எவ்வளவு? 36%. 100க்கு 36 ரூபாண்டா 300 ரூபாய்க்கு எவ்வளவு? 108 ரூபாய் லாபம் வச்சு விற்பாரு. அப்ப 300 ரூபாய் 108 கூட்டினோம்னா எவ்வளவு விற்பாரு? 408 ரூபாய்க்கு விற்பாரு. ஆனா புத்தகத்துல குறிக்கப்பட்ட விலை எவ்வளவு? 480 ரூபா. 480 ரூபாய். 480 ரூபாய் பொருள் 108 ரூபாய்க்கு வித்தாருண்டா கழிவு எவ்வளவு? 72. 72. கிளியரா? யாருக்கா டவுட் இருக்குதா? இல்ல. அடுத்த கேள்வி போவோம். அப்ப அடுத்த கேள்வி, நிமல் 5 கிலோமீட்டர். ஓகே பாப்பா, வெரி குட். நிமல் புள்ளி ஏ புள்ளியிலிருந்து வடக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து, என்னையாம் நிமல் ஏங்கிற புள்ளி வடக்கு, எங்களுக்கு தூரம் திசைகள் தெரியணும். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. வடக்கு நோக்கினா எங்க? மேலுக்கு
4 கிலோமீட்டர் போறாரு. போய் பி என்ற இடத்தை அடைகிறாரு. பின் மேற்கு பக்கமா, மேற்கு பக்கம்னா இடது பக்கமான 3 கிலோமீட்டர் நடந்து, எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர் நடந்து சி என்ற இடத்தை அடைகிறார். இப்போது அவர் நிற்கும் இடத்திலிருந்து ஏ என்ற புள்ளிக்கு நேரே செல்ல வேண்டுமாயின், அப்ப இங்க இருந்து ஏ என்ற புள்ளிக்கு நேரே செல்ல வேண்டுமாயின் எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்? அவர் சொன்ன மாதிரி வெரி குட்டா. இது என்ன நாங்க படிச்சிருக்கோம் 8ஆம் ஆண்டுலயோ ஒரு 9ஆம் ஆண்டுல நினைக்கிறேன். பைதகரச தேற்றமா? ஓ பைதகரஸ் தேற்றம். பைதகரச தேற்றம் என்று படிச்சிருக்கோம். என்னண்டா செம்பக்கம் எது? செம்பக்கம் எங்களுக்கு தெரியும். இதுல பெரிய பக்கம் எது? டிஏ. ஏயும் சியும் தான் பெரிய பக்கம். இந்த பெரிய பக்கத்தை நாங்க எப்படி காண்றேன்னு சொன்னா, இந்த 2 சின்ன பக்கம் தானே, இவங்க 2 பேரையும் வர்க்கம். 4 வர்க்கம் எவ்வளவு? 16. 16. 3 வர்க்கம் எவ்வளவு? 9. 2 கூட்டினா எத்தனை? 25. 25. 25 வர்க்க மூலம். 25 எதுல வர்க்க மூலம்? 5 வரைக்கும். 5 வர்க்க மூலம். 5 வர்க்க மூலம். அப்ப ஏசிங்கிறது எவ்வளவு தூரம்? 5 கிலோமீட்டர். இது டவுட் இருக்கு யாருக்காவது? இல்ல சார். இருந்தா கேளுங்கம்மா, குயிக்கா சொல்லித்தாரு யாராவது. சரி, அடுத்த கேள்வி போமா. ஓகே, அடுத்த கேள்வி. டவுட் இருந்தா கேட்கணுமா? எக்ஸின் வயது ஒய்யின் வயதிலும் 3 மடங்கு ஆகும். என்னையா? எக்ஸின் வயசு ஒய்யின் வயசுல 3 மடங்கா? அப்ப நான் அப்படி செய்யறேன். எக்ஸ் வயசு என்ன, ஒய் வயசு என்ன சொல்லுங்க பாப்போம். எக்ஸின் வயது ஒய்யின் வயதின் 3 மடங்கு. வைக்கு எக்ஸ் போடலாம், எக்ஸுக்கு 3x போடலாம். ஓகே, இப்ப நான் வெரி குட். அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியாதானே எக்ஸ் வயசு எத்தனை, ஒய் வயசு எத்தனை. அப்ப நாங்க எடுப்போம் எக்ஸின் வயது ஒய்யின் வயது யார வயசுல 3 மடங்கு? ஒய்யின் வயசு. ஒய்ட வயசு நாங்க ஏன் எடுப்போமா? ஏன் எடுத்தோம்னு சொன்னா எக்ஸ் வயசு எத்தனை வரைக்கும்? 3a ஆയിരിக்கும். இது கிளியரா உங்களுக்கு? நிறைய பேர் சவுண்ட் வருது இல்ல, நான் எனக்கு விளங்குது இல்லையா, இல்ல என்னன்னு விளங்குது இல்ல. ஓகே, எக்ஸின் வயது ஒய்யின் வயது சொல்லுங்க சார். திரும்ப சொல்லணுமா? ஓ, ஓ பாருங்கம்மா, வெரி குட். விலங்காடி கேளுங்க. எக்ஸின் வயசு என்னையா? ஒய்யின் வயசின் 3 மடங்கு. ஒய்க்கு ஒரு 10 வயசுன்னு வைக்கிறோம். எக்ஸுக்கு எத்தனை வயசு அறியும்? 30 அறிக்கும். ஏன்? எக்ஸின் வயதிலும் 3 மடங்கு. எக்ஸின் வயது ஒய்யின் வயதிலும் 3 மடங்கு. அப்ப ஒய்யில வயசு எங்களுக்கு தெரியாது. நாங்க தெரியாததால நாங்க இவரை ஏன் எடுப்போம் ஒய்யில வயசு. அப்ப எக்ஸ் வயசு எத்தனை அறிக்கும்? 3a அறிக்கும். ஜெட்டின் வயது அடுத்த யாரு? Z-இன் வயது எக்ஸின் வயதின் 2 மடங்கு ஆகும். எக்ஸ் வயசு எத்தனை? 3a.
மூண்டி ஏண்டா ஆறு வெற்றிட வயசு வரும். வெரி குட். 6A. XYZ ஆகிய மூவரின் மொத்த வயது எத்தனையாம்? 100 100. 3 பேர் வயசு கூட்டினா எத்தனையா மொத்தம்? 100 100. 3A X வயசை கூட்டுவோம். 3A. Y வயசு என்ன? A ஏ வயசு என்ன? 6. இவ்வளவு வரையும் கூட்டினா எத்தனை வயசா மொத்தம்? 100. 3A 1A 6A எத்தனை மொத்தம்? 10A சமன் 100. பெருக்கப்படக்கூடிய 10 பெருக்கப்படக்கூடிய 10 அங்கல போனா பிரிபடும். A சமன் 100 10ஆல பிரிச்சோம்டா A சமன் 10. வெரி குட். இப்ப A 10ன்னு சொன்னா எக்ஸ் X இந்த வயசு என்ன? 3 தரை 3 தரையேண்டா 30 வயது. 30 வயது. X இன் வயது 30. நான் தெரியா கணியத்தை போட்டுதான் செய்யணும் என்ன அப்பதான் நமக்கு லேஸ் ஆயிடும். அப்பதான் லேஸ் அடிக்கும் எங்களுக்கு. செய்யலாம் குயிக்கா. பழையிட்டா செய்யலாம். நாங்க செஞ்சு பழகிட்டோம்டா குயிக்கா வந்துரும் அது. ஓகே 30 வயது. சரி கிளியரா அதெல்லாம்? அடுத்த பேப்பருக்கு போமா? சார். ஓகே அடுத்த பேப்பருக்கு போவோம். சரி இந்த கேள்வி 1 தொடக்கம் 5 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிற்கு இடையும் 4 சொற்றொடிகள் படித்தரப்பட்டுள்ளன. அவற்றுள் 3 சொற்றொடிகளிடையே குறித்த சமனான தொடர்பு ஒன்று காணப்படுகிறது. அவ்வாறு சமனான தொடர்பை காட்டாத எஞ்சிய சொற்றொடியை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. என்னையாம் 4 சொற்றொடிகள் தந்திருக்கிறாங்களாம். அதுல 3 சொற்றொடிகள் ஒரு குறித்த சமனான தொடர் கொண்டிருக்குதாம். ஒரு சொற்றொடிக்கு இடையில அந்த சமனான தொடர்பு இல்லையா. அப்படி சமனான தொடர்பை காட்டாத அந்த எஞ்சிய சொற்றொடியை தெரிவு செய்யலாம். முதலாக எழுதிய பாருங்க. அதிபர் பாடசாலை, உபவேந்தர் பல்கலைக்கழகம், ஜனாதிபதி நாடு, மேயர் நகரம். என்ன வரும்? மேயர் நகரம். மேயர் நாடு ஜனாதிபதி நாடு. ஏன் ஜனாதிபதி நாடு? இதெல்லாம் ஒரு நாட்டின் ஒரு பகுதி நிர்வாக நடவடிக்கை, அதை ஒட்டுமொத்த நடவடிக்கையா பார்க்கலாம். இது பகுதியளவான நடவடிக்கை. பாடசாலைக்கு அதிபர் தலைவர் மாதிரி, பல்கலைக்கழகத்துக்கு உபவேந்தர், நாட்டுக்கு ஜனாதிபதி. மேயர் நகரசபையில மேஜர் தானே தலைமை. நகர சபையில மேயரா மாநகர சபையில மேயரா? மாநகர சபை தான் மேயர். அப்ப பாருங்க, அதிபர் பாடசாலை. ஓகே, அதிபர் பாடசாலைக்குரிய தலைவராக யார் இருப்பாரு? அதிபர் இருப்பாரு. பல்கலைக்கழகத்தின் தலைவராக வேந்தர் இருந்தாலும் பேரளவுல வேந்தர் இருப்பாரு. உபவேந்தர் தான் எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல இருப்பாரு. ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி தலைவர் இருப்பாரு. அதே மாதிரி ஒரு நகரத்துக்கு மேயர் இல்ல, ஒரு மாநகரத்துக்கு தான் என்ன செய்வாரு? மேயர் இருப்பார். சோ ஆன்சர் 4வது. கிளியர் அது? 2வது வயல் அறுவடை, வைத்தியசாலை சிகிச்சை, பாடசாலை கல்வி, வங்கி கடன். என்ன வரும்? வங்கி கடன். வங்கி கடன். வெரி குட். வயல் என்ன கிடைக்கும்? அறுவடை கிடைக்கும். வைத்தியசாலையில சிகிச்சை கிடைக்கும். பாடசாலையில கல்வி கிடைக்கும்.
வங்கில கொடுக்கல் வாங்கல் செயல்முறை என்ன செய்யும்? சேவை நடக்கும். சோ இதுல கடன்ங்கிறது பிழை. சோ ஆன்சர் 4வது. புலி பூனை, மூன்றாவது கேள்வியை பாருங்க. புலி பூனை, உடும்பு முதலை, கப்பல் படகு, மெத்தை தலையணை என்ன வரும்? மெத்தை தலையணை. ஏன் மெத்தை தலையணை? புலி பூனை சார். புலி பூனை. ஏன் புலி பூனை? கப்பல் படகு அது நீரோட சம்பந்தப்பட்டது. ஓகே உடும்பு முதலை வந்தும் அப்படிதான், ஈருலக வாளிகள் தானே. ஓகே. இது மெத்தை தலையணையும் ஒரு அறையோட சம்பந்தப்பட்டது. புலி வந்து காட்டுல வாழ்றது, பூனை வீட்டுல வாழ்ற. ஓகே வேற மாதிரி. வெரி குட். அப்படி யோசிங்க. வெரி குட். வேற மாதிரி யோசிக்கிறவங்க. புலியும் பூனையும் ரெண்டும் சேப் ஒரே மாதிரி. கப்பல் ஓகே படகு தண்ணியில போறது. ஓகே உடும்பு முதலை வந்து ஊர்வன. ஓகே. மெத்தையும் தலையணையும் அதுவும் சரிமாய்த்தான் இல்லையா? இதுல இப்படியும் யோசிக்கலாம். புலி வந்து என்னது? ஒரே மிருகம் தான். நீங்க சொன்ன மாதிரி ஒரே மிருகம். புலி வந்து என்னது? பூனையை விட பிரியது. பெரியது. கப்பலும் படகும் ஒரே மாதிரி தான். படகை விட கப்பல் கப்பல் பெரிது. சரி. உடும்பு முதலையும் ஒரே மாதிரி தான். முதலையை விட உடம்பு சின்ன, உடும்பு சின்னது. அதான் சார் வரும். ஆஹ் அடுத்து பாருங்க. மெத்தையும் தலையணையும் ஒரே மாதிரி தான். தலையணையை விட மெத்தை பெருசு. மெத்தை பெருசு. அப்ப எது வித்தியாசம் அறிக்கிட்டு பாருங்க இதுல. உடும்பும் முதலை. உடும்பு முதலை. ஸோ ஆன்சர் 2வது. சரி இப்படியும் பார்த்துக்கொள்ளுங்களா. சரி அடுத்து பாருங்க. புத்தகம் பக்கங்கள், குளம் நீர், மணிக்கூடு நேரம், காடு மரங்கள் என்ன வரும்? புத்தகம் பார்க்க புத்தகம் பக்கங்கள். ஏன் புத்தகம் பக்கங்கள்? மணிக்கூடு நேரம். மணிக்கூடு நேரம். ஏன் மணிக்கூடு நேரம்? புத்தகத்துல பக்கங்கள் இருக்கும், ஓகே உலகத்துல நீக்கும், காட்டுல மரங்கள் இருக்கும். மணிக்கூட்டுல அந்த நேரம் முள் தான் இருக்கும். நேரம்னு சொல்லுங்க. வெரி குட். பக்கங்கள் பல சேர்ந்து என்ன செய்யும்? புத்தகம் ஒன்றை உருவாக்கும். என்ன? பக்கங்கள் புத்தகங்கள் ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. குளத்துல நீர் இருக்கும், நீர் சேர்ந்து குளம் ஒன்று உருவாகலாம். காட்டுல மரங்கள் இருக்கு, மரங்கள் பல சேர்ந்து காடு உருவாகும். நேரம் பல சேர்ந்து மணிக்கூட்டை உருவாக்குமா? இல்ல. சோ 3வது ஆன்சர். அடுத்தது 5வது. தாகம், நீதி, உணவு, நோய், சிகிச்சை, களைப்பு, ஓய்வு என்ன வரும்? என்ன அமைதியாயிட்டீங்க? 2வது. 2வது. பசி, உணவா? களைப்பு, ஓய்வு. களைப்பு, ஓய்வு. ஏன் களைப்பு, ஓய்வு? மற்ற எல்லாத்துக்கும் சார் நாங்கள் ஒண்ட உள்ளுக்க செலுத்தணும். தாகம் எடுத்தா நீரை குடிக்கணும், பசி எடுத்தா உணவு எடுக்கணும், நோய்க்கு மருந்துகளை உட்கொள்ளணும். ஆனா களைப்புக்கு களைப்புக்கு வேற மாதிரி. தாகம் வந்தா நீர் அருந்துவீங்களா? நீர் தான் அருந்தணுமா? தாகம் வந்தா நீர் தான் அருந்தணுமா? இல்ல சார். தாகம் வந்தா நாங்க என்ன குடிக்கலாம்? இன்னைக்கு பானம் என்று வந்திருந்தா ஓகே. ஏதாவது நீர் அரிக்கலாம், இளநீர் அரிக்கலாம், அல்லது ஆஹ் மின்பானங்கள் அரிக்கலாம். எதுவாக இருந்தாலும் தாகம் வந்தா பானம், நீர் தான் என்று இல்லை. பசி வந்தா உணவு. பொதுப்படையா தானே வந்துருக்கு பாருங்க. பசி வந்தா உணவு, நோய் வந்தா சிகிச்சை. குறித்த ஒரு சிகிச்சை வரலையே. களைப்பு வந்தா ஓய்வு.
பொதுப்படையா தானே வந்துருக்கு. இப்ப நீர் தாகம் தாகம் வந்தா நீர் குடிக்கணும் என்று இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஒன்னாவது. ஏதோ டவுட் இருக்கு அந்த 5 கிளையும் இருக்காது, இல்ல இது இப்படி வராது என்று சொல்றவங்க. சரி. இது 5 கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்னண்டா, இப்படி கேள்விகள் வரும், மொழித்திறன் சார்ந்த கேள்விகள் வரும். அல்லது மொழித்திறன் என்று சொல்லலாம், அல்லது பொது அறிவு சொல்லலாம், எப்படியும் சொல்லலாம். அந்த கேள்வி இப்படியான 5 கேள்விகள் வரும், சொற்களை அடிப்படையாக கொண்டு. இப்ப இதுல இப்ப நீங்க நீங்க ஒன்று யோசிக்கீங்க, அதுவும் உண்மையிலே சரியா தானே இருக்குது. நீங்க யோசிக்கிறபடி அதுவும் சரியா தானே இருக்குது. ஆனா இந்த கேள்வி எடுத்தவன் என்ன செஞ்சிருப்பான், ஒரு நோக்கத்தை வச்சு அல்லது ஒரு ஒரு அடிப்படையை வச்சு என்ன செஞ்சிருப்பான், கேள்வி எடுத்திருப்பான். அவன்ட ஆன்சரோட எங்களோட ஆன்சர் ஒத்து போற சந்தர்ப்பத்துல மாத்திரம் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, இதுக்கு புள்ளி கிடைக்க போகுது. விஷயம் விளையிட்டா. அப்ப இந்த 5 கேள்விக்குரிய விஷயம் விளையிட்டா. அதிர்ஷ்டம் தான். அது இந்த கேள்வி, அதுதான் விஷயம். இந்த கேள்வி அதிர்ஷ்டம். அதுக்காக நீ படிக்காம விடக்கூடாது. பொதுப்படையாக எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நம்மள இப்படி இப்படி எல்லாம் யோசிக்கலாம், இப்படி யோசிக்கலாம், இப்படி சிந்திக்கலாம் என்ற பொதுப்படையான ஒரு அறிவு ஒன்றிருக்கலாம். அது அல்லாம அப்ப அவன் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில அந்த கேள்வி எடுத்திருப்பான். அதோட எங்களுடைய நோக்கம் ஒத்து போற சந்தர்ப்பத்துல மாத்திரம்தான் எங்களுக்கு புள்ளி கிடைக்கும். சரி, ஓகே அப்ப எல்லாருக்கும். ஓகே, 6 தொடக்கம் 10 வரையான கேள்வி செஞ்சு பாக்கீங்களா? ஒரு 5 நிமிஷம் தரேன் டைம். 9, 7, 9, 13க்குள்ள, சாரி 12க்குள்ள, 9, 12க்குள்ள செஞ்சு பாருங்க. 6 தொடக்கம் 10 வரையான விட.
சார் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகுது இல்ல சார் பேப்பர். பேப்பர் டவுன்லோட் ஆகுது இல்லையா? அஹ், ம், ம். எத்- எதுல மாடு டிஎல்ஸ் இல்லையா? பேர் கொஞ்சம் நீங்களா யாரு? ஓகே. யாருக்குமா டவுன்லோட் ஆகுது இல்ல? ஃபாத்திமாவா? ஓகே பாப்பமா. ஓகே, சிந்துஜன் விட அனுப்பியிருக்காரு பாப்பமா. யாரும் டவுன்லோட் ஆகுது இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே சரி பாருங்களா, நான் பார்ப்போம் கேள்வியே. 6 தொடக்கம் 10 வரையுள்ள ஒவ்வொரு வினாவின் கீழேயும் குறித்த ஒரு பொதுக்கோளத்திற்கேற்ப எண்களிடப்பட்ட 4 உருவங்கள் படி தரப்பட்டுள்ளன. அந்த கோளத்திற்கேற்ப வினாக்குறி என்ற குறியீட்டுடன் கூடிய இடத்துக்கு இடுவதற்கு மிகவும் பொருத்தமான எண்ணை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ஸோ வினாக்குறி எங்க இருக்குது? இந்த நடுவுல வர பாக்ஸ்ல என்ன இது எப்படி வந்திருக்குன்னு பாப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா 3 தர 5 எவ்வளவு? 3 தர 5 15. 15. 1 தர 2 2. 15 2 17. 17. அதே மாதிரி நன்னாங்கு 16. 2 தர 6 2 தர 3 6. 6. 16 6 22. ஆன்சர் அதே 20. மாதிரி 7 21. 8 2 16 கூட்டினா 37. அதே மாதிரி 2 6 6. 5 20. அப்ப 20 மாறும் 26. இது கிளியரா? ஆ சார். ஓகே அடுத்த கேள்வி. ஆஹ் சரி இத பாப்போமா. 8 4 எவ்வளவு? 8 தர 4 32. 2 தர 5 10. 32ல 10 கழிச்சோம்டா ஆன்சர் 22. அதே மாதிரி 6 6 36. 7 3 21. 36ல 21 கழிச்சோம்டா 15. அதே மாதிரி 3 தர 10 30. 9 9. 30ல 9 கழிச்சோம்டா 21. அதே மாதிரி 9 5 45. 7 2 14. 45ல 14 கழிச்சோம்டா 31. ஆன்சர் 31. இது கிளியரா? டவுட் இருக்கிறவங்க? யாருக்கா டவுட் இருக்குதா? இல்லையே. இல்ல சார். இல்ல. பாருங்க 8வது கேள்வி. 5 3 எவ்வளவு? 8 5 3 8. 2 தர 4 எவ்வளவு? 8. நம்ம மேல வர 40 16 எவ்வளவு? 56. 7 தர 8 எவ்வளவு? 56. 17 3 எவ்வளவு? 20.
10 தர 2 20. அப்ப 5 தர 7 எவ்வளவு 35. 18ஓட எதை கூட்டினா 35 வரும் 17. 17 கூட்டினா 35 வரும். அப்ப 18ம் 17ம் 35. அப்ப ஆன்சர் 17. கிளியர் அது? இதுல டவுட் இருக்கவங்க கேட்கலாம். டவுட் இருக்கா இருக்காது? சரி, இல்ல. இத பாருங்க, 10 ஒன்றும் எவ்வளவு 11. 4 மேலும் எவ்வளவு 11. 20 13 எவ்வளவு 23. 8 15 எவ்வளவு 23. 5 19 எவ்வளவு 24. 10 14 எவ்வளவு 24. 21 11 24 எவ்வளவு 35. 35. அப்ப 30ஓட கூட்டினா 35 வரும். 5 கூட்டினானே. அப்ப ஆன்சர் 5. இதுல டவுட் இருக்கா இருக்காது? சார் ஓமா இதுல இன்னொரு மெத்தட் படியும் பார்க்கலாம் தானே? ஓமா இதுல நிறைய மெத்தட்ல நாங்க ஆன்சர் எடுக்கலாம். இல்ல இல்ல இதுக்கு ஏற்கனவே 10ல 4 கழிச்சு 6ன்னு சொல்ற மாதிரி திரும்ப அது கீழே இருந்து 7ல 3 கழிச்சு 6 அப்படி மற்றதுக்கு பொருள் தானே மாறி மாறி கழிக்கிற மாதிரி அப்படியே எடுக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி. அப்படி எடுத்த ஆன்சர் வேற வேறு. வேற வருதா? 10ல இருந்து 4 கழிச்சா 6, 7ல இருந்து 1 கழிச்சா 6, 20ல இருந்து 8 கழிச்சா 12, 15ல இருந்து 3 கழிச்சா 12, 10ல இருந்து 5 கழிச்சா 5. சார் அதுல எல்லாம் மேல இருந்து கழிக்கிறீங்க, அப்புறம் இது கீழ இருந்து கழிப்படாது தானே சார்? அப்படின்னா இது 5ல கீழே இருந்து 10 போகணும் கீழே மைனஸ். இதுல இருந்து கீழே இருந்து கழிப்படாதம்மா. அப்ப அப்படின்னு சொன்னா கீழே இருந்து 10ல இருந்து 5 போனா அடுத்தது 19ல இருந்து 14 கழிக்கலாம் தானே சார்? மாறி மாறி தானே வருது இது மெதட் பண்ணிட்டு. இதை வந்துட்டு மேல இருந்து கீழே கழிச்சா அடுத்த பாதி வந்துட்டு கீழே இருந்து மேல கழிக்கிறது. 19 அப்படி வருதாமா? கொஞ்சம் இருக்கீங்களா? 11. இது குழம்புதம்மா இந்த 3வது ஸ்டெப்ஸ்ல. சார் அது வராது. மூன்று முறை 5ல இருந்து 10 கழிப்பட்டா மைனஸ்ல வரும். 3 முறை ஓர்டர்ல வரணுமாமா? சாரி, 4 முறை ஓர்டர்ல வரணும். ஒரு ஸ்டெப் பிழைச்சாலும் அது பிழை. நாங்க பாக்குற முறை சரியா? ஓகே சரி. 10வது கேள்வியை பாருங்க. 2ன் வர்க்கம் எவ்வளவுமா? 2ன் வர்க்கம் 4, 4. 3ன் வர்க்கம் 9, 9. 4ம் 9ம் 13. 4ன் வர்க்கம் 16, 5ன் வர்க்கம் 25. 16 25 கூட்டினோம்டா 41. 7ன் வர்க்கம் 49, 2ன் வர்க்கம் 4, 49 4ம் 53. அதே மாதிரி 5ன் வர்க்கம் 25, 5ன் வர்க்கம் 25, 25 25 கூட்டினா வெரி குட் 50. 50. இப்ப நான் உங்களுக்கு வர்க்க எண்கள் தெரியும் தானே எல்லாருக்கும்னு? ம். ஓகே, வர்க்க எண்கள் கொஞ்சம் ஒரு 10 வரைக்கும் படம் ஆகிக்கொள்ளா. அதாவது 1ன் வர்க்கம் 1, 2ன் வர்க்கம் 4, 3ன் வர்க்கம் 9, 4ன் வர்க்கம் 16, 5ன் வர்க்கம் 25, 6ன் வர்க்கம் 36, 7ன் வர்க்கம் 49, 8ன் வர்க்கம் 64, 9ன் வர்க்கம் 81, 10ன் வர்க்கம் 100, 11 வர்க்கம் 121, 12 வர்க்கம் 144, 13 வர்க்கம் 169. அப்படியே பாடமாக்கி சொல்லுங்களா சும்மா நோம்பலா? சரி,
அடுத்த கேள்வியை பார்ப்போம். பாருங்க, 11 தொடக்கம் 15 வரை உள்ள ஒவ்வொரு வினாவின் கீழேயும் 5 சொற்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒரு சொல்லானது ஏனையவற்றை விட குறித்த ஒரு பண்பிற்கேற்ப வேறுபட்டது. அவ்வாறு வேறான பண்பை கொண்டுள்ள சொல்லை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினர் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. 4 சொற்கள் தந்திருக்கிறாங்களா? 4 சொற்கள்ல ஒரு சொல் வந்து வித்தியாசமா இருக்குது. அந்த சொல்ல சிங்கப்பூர். கண்டுபிடிக்கும். வெரி குட். லண்டன் எது தலைநகரம்? இங்கிலாந்து. இங்கிலாந்து. பாரிஸ் வந்தது தலைநகரம்? பிரான்ஸ். பிரான்ஸ். புதுடில்லி எது தலைநகரம்? இந்தியா. இந்தியா. சிங்கப்பூர் எது தலைநகரம்? சிங்கப்பூர் சிட்டி. சிங்கப்பூர் தலைநகரம் கோலாலம்பூரா? இல்லையே, அது மலேசியா. மலேசியா. சிங்கப்பூர் தலைநகரம் சிங்கப்பூர் தானே? சிங்கப்பூர் சிட்டி. ஓ, சிங்கப்பூர் சிட்டி. இது ஒரு நாடுங்கிற அடிப்படையில இது வித்தியாசப்படுது. சிங்கப்பூர் தலைநகரம் சிங்கப்பூர் சிட்டி. ஸோ இதுல ஆன்சர் 4வது. அடுத்தது, வீட்டு பயிற்சிகை, கால்நடைகளை நிர்வகித்தல், தேனி வளர்த்தல், கோழி வளர்த்தல் என்ன வரும்? தேனி வளர்த்தல். ஏன் தேனி வளர்த்தல்? வீட்டு பயிற்சி. ஏன் வீட்டு பயிற்சிகை? அதெல்லாம் ஒரு விலங்கு, கால்நடை. ஓகே, இதை நல்லா வாசி பாருங்க. 2வது விட என்ன விட வாசி பாருங்க. கால்நடை நிர்வகித்தல். தேனி வளர்த்தல் தான். நிர்வகித்தல்னா? இந்த வீட்டு விவசாயத்தின் பகுதிகள் தானே பயிற்சியும் கால்நடை வளர்ப்பு. ஓ, பயிற்சிகை, கால்நடை வளர்ப்பு எல்லாம் ஓகே. நிர்வகித்தல் என்பது மேனேஜ்மெண்ட். கால்நடை கால்நடைகள் நிர்வகித்தல். அதுக்குள்ள வாரதுதான் வீட்டு பயிற்சிகை, தேனி வளர்த்தல், கோழி வளர்த்தல்ங்கிற கற்கையில் அதுக்குள்ள வந்து அது நிர்வகித்தல்ங்கிறது இதுல வித்தியாசமானது. 2வது வரும். சரியா? ஓகே சார். ஓகே. 13வது, நீர்வெறுப்பு நோய், டெங்கு காய்ச்சல், நீரிழிவு, மலேரியா. நீர்வெறுப்பு நோய் சார். மத்த 3 நுளம்பால வருது. நீரிழிவு நுளம்பால வரதா? நீரிழிவு சீனி. நீர்வெறுப்பு நோய் எதால வாரது? நாயால வாரது. அப்ப பாருங்க, மத்தது எல்லாத்தையும் பாருங்க. ஏதோ ஒரு விலங்காலையோ அல்லது ஒரு காவியால வருது பாருங்க. நீரிழிவு மட்டும். நீரிழிவு ஒரு காவியால வாரதா? இல்லையே, இல்ல. சோ மலேரியாங்கிறது ஒரு காவியால பரவுற நோய் உண்டு. அதே மாதிரி டெங்கு காய்ச்சலும் ஒரு காவி ஒன்றை கொண்டு வந்து சேர்க்கிறது நம்ம கிட்ட. நீர்வரப்பு நோய் அப்படி. அப்ப நீரிழிவு வந்து வித்தியாசமானது. குளம், தடாகம், வாவி, ஆறு என்ன வரும்? ஆறு. ஏன் ஆறு? மத்த எல்லாம் ஒரு இடத்துல நிக்கும். வெரி குட். குளம், தடாகம், வாவி எல்லாம் ஒரே இடத்துல நிக்குமா? வாவியும் ஒத்த சொற்கள். குளம், தடாகம், வாவி எல்லாம். ஓகே. வாவிங்கிறது ஒரே இடத்துல நிக்கிறதா? வாவின்டா குளத்தும் சொல்லுவாங்க. குளத்து மாதிரிதான் இது வாவியும். ஒரே இடத்துல நிக்கிறது இல்ல வாவிங்கிறது. என்னடா இப்படி யோசிக்கலாமா? நீங்க சொன்னது ஓகே தான். வாவி, தடாகம், குளம் எல்லாம் மனிதனால ஆக்கப்பட்டது. ஆறு வந்து இயற்கையா உருவாகினது. சோ ஆன்சர் 4வது. 15வது, அரிசி, சவ்வரிசி, பார்லி, ஓட்ஸ். சவ்வரிசி. ஏன் சவ்வரிசி? சவ்வரிசி மரவள்ளிக்கிழங்கு செய்யும். மத்ததெல்லாம் என்ன? ஓட்ஸ், பார்லி, அரிசி எல்லாம் தானியங்கள் என்ன? சோ ஆன்சர் சவ்வரிசி எதுக்கு செய்யற? சவ்வரிசி வந்து அது ஒரு தானிய வகை இல்ல சவ்வரிசிங்கிறது. சரியா? 2வது. சவ்வரிசி மரவள்ளிக்கிழங்கு செய்யுது. மரவள்ளி என்னன்னு மரவள்ளில இருந்து செய்யறதா? சரியா? எனக்கு
மரவள்ளிக்கிழங்குல தான் செய்யறது ஒவ்வொரு. சரியா சரி. ஆனா தானிய வகைக்குள்ள இல்ல. சரி, இது 16வது கேள்வி செய்வோமா இல்ல அடுத்த கிளாஸ்ல பாப்போமா? அடுத்து இல்ல. அடுத்த இல்ல பாப்போம். டயர்ட் ஆயிட்டீங்க உடனே. ஆஹ் ஐக்கியூ கஷ்டமா இருக்கிறா? பேசிதான். ஐக்கியூ லேசி, ஆனா என்ன தூக்கம் வருதுண்ணே அப்படியா? என்னண்டா நான் ஆரம்பத்துல ஐக்கியூ படிக்கக்குள்ள இப்ப சரியா தூக்கம் வர டைம்ல ஐக்கியூ எடுத்து செய்யறேன், நல்லா தூக்கம் வரும். என்ன காரணம்டா, நம்மட மூளை வந்து மிச்ச நாளை அப்புறம் வேலை செய்யறே. அப்ப வேலை செய்யக்குள்ள மூளை நல்ல டயர்ட் ஆயிருது. டயர்ட் ஆயினா நல்ல தூக்கம் வரும். அப்ப உங்களுக்கு நல்லா தூக்கம் வர டைம்ல எடுத்து நீங்க ஐக்கியூ செஞ்சு பாத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. சரி. ஓகே ஓகே. அப்ப கட்டாயம் ஒவ்வொரு நாளும் ஐக்கியூ படிங்களா? சார். ஓகே. ஏனண்டா இது வந்து கிளாஸ்ல படிச்சு நாங்க உண்மையா சொல்ல போனா கிளாஸ்ல படிச்சு பிக்கப் பண்ற பாடம் ஒன்று இல்ல. வழிகளை சொல்லி தரலாம், இப்படி இப்படித்தான் வருகிறது, இப்படி இப்படித்தான் செய்யலாம்ண்டு. நீங்களா நிறைய என்ன செய்யணும், செஞ்சு பழகணும். நீங்களா செஞ்சு பழகினா தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹோல்ல அந்த திறன் ஒன்று வரும். இந்த ஐக்கியூங்கிறது ஒரு திறன். அது வந்து ஒரு ஆள் படிப்பிச்சு வராது திறன், நாங்களா பிராக்டிஸ் பண்ணி வரதுதான் திறன். இப்ப வார எக்ஸாம்ஸ் எல்லாம் பொது அறிவு பொது நுண்ணறிவு பாக்குறீங்களா? உழைச்சார்பு படிச்சுட்டு போய் எழுதுற பாடமா ஐக்கியூ? விளங்கும். ஐக்கியூ நீங்க எவ்வளவுதான் படிச்சுட்டு போனாலும் கேள்வி அங்க என்ன செய்ய போதும், மாறிதான் வரும். மாறித்தான் வரும். ஏன் காரணம் அது? அந்த இடத்துல நாங்க எவ்வளவுக்கு யோசிக்கோமோ அதை பொறுத்து தான் எங்களோட புள்ளிகளை தீர்மானிக்கப்பட போகுது. அப்ப அந்த இடத்துல யோசிக்கிறது எப்போ வரும்னு சொன்னா, நாங்க நிறைய கேள்விகள் செஞ்சு பழகிருந்தோம்னு தான் அந்த knowledge என்ன செய்யும், எங்களுக்கு வரும். அப்ப தயவு செய்து ஒவ்வொரு நாளும் கேள்வி செஞ்சு பழகுங்க. குறைஞ்சது ஒரு 10 கேள்வியாச்சும் ஒவ்வொரு நாளும் செஞ்சு பழகி பாருங்க. சரியா? ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி 10 கேள்வி. ஓகே குட் நைட். ஓகே குட் நைட். அப்ப படிங்க நல்லா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து 1 தொடக்கம் 14 வரைக்கும் கேள்வி செய்யணும். என்ன அதை நான் விளங்கப்படுத்துவேன், நான் இடையில ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு. சரி, சார் என்வாயன்மெண்டல் ஆபீசருக்கு கிளாஸ் நடக்குதா சார்? என்வாயன்மெண்டல் ஆபீசருக்கு நான் செய்யறேன்லமா. அப்ப ஐக்கியூ வந்து நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்தையும் ஐக்கியூ போக தேவையில்லை. எல்லா பாடத்துக்கும் ஐக்கியூங்கிறது பொதுவா உண்டு தானே. ஒரு கிளாஸ் போய்த்துட்டு மிச்ச எல்லா வார எக்ஸாம்ஸுக்கு எல்லாத்துக்கும் போடுங்க. ஒரு இடத்த படிக்கிற போதும் தானே எங்களுக்கு. சில ஆக்கள் என்ன செய்யறா, நிறைய எக்ஸாம்ஸ் போட்டு எல்லா இடத்தையும் ஐக்கியூக்கு போறேன். அது அநியாயமே, உங்களுக்கு காசும் அநியாயம். ஒரு இடத்த நாங்க எங்களை நுழைஞ்சு எடுத்துக்கொண்டு செஞ்சா சரி. சரிம்மா, நாங்க என்வாயன்மெண்டலே செய்யறதில்ல. ஓகே ஓகே, அப்ப முடிச்சு கொள்ளுமா. குட் நைட்.